அப்போது ரசூல்லா இந்த மாதிரி சொல்லிடுறாங்க, எவரும் தங்கள் குழந்தைகளை சந்தேகமற அறிவதைப் போல் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தம் தூதராகிய இவரை நன்கறிவார்கள். எனினும் அவர்களில் எவர்கள் இதை மறைத்து தங்களுக்கு தாமே நஷ்டமிழைத்து கொண்டனரோ அவர்கள்தாம் நம் தூதராகிய இவரை தூதர் என்று நம்ப மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், தங்களுடைய குழந்தைகளை ஒரு அப்பா எப்படி அறிஞ்சுக்குவார்? ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைய பல குழந்தைகளோட கலந்துருக்கும் போது கூட திருப்பி கூட உட்கார வச்சுருங்க, முதுகு பார்த்து கூட சொல்லிடுவான் இது என் பையன். ஒரே சைஸில் இருக்கிற 10 குழந்தைங்களை உட்கார வச்சுட்டு இது பார்த்தா இது என் பையன்றுவான். நடக்கிற நிழலில் பார்த்து சொல்லிடுவான் இது என் குழந்தை. அப்போது எங்கேயாவது ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தை மேலே இது என் குழந்தையா அடுத்தவங்க குழந்தையான்னு சந்தேகம் இருக்குமா? எங்கேயும் சந்தேகம் இருக்காது. அப்போது அந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக இந்த குழந்தைகள் எங்களுடைய குழந்தைகள் தான் அப்படிங்கிறத கிறிஸ்டல் கிளியராக என்ன ஆயிரும், எல்லாருக்குமே அது தெரிஞ்சிடும். அப்போ அந்த அளவுக்கு தெளிவான ஒரு விஷயத்தை தான் இந்த தூதர் நிரூபிச்சிட்டாரு அப்படிங்கிறான் அல்லாஹ். இப்போ இந்த இடத்துல இன்னொரு டவுட்டு என்ன அப்படின்னா, வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பற்றி தான் அங்கே பேசப்படுது. இதிலிருந்து இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும். இது கடைசி கட்டத்தில் இறங்கப்பட்ட வசனம்னு சொன்னேன்ல, இது மக்காவுடைய இறுதி காலகட்டத்தில் இறங்கப்பட்ட வசனம். ஸோ அந்த அடிப்படையில் இது அவங்க ஆல்ரெடி அங்கே போய் வெரிஃபையும் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கே? யூதர்கள்ட்ட போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதரா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணியும் வச்சுட்டாங்க. அவங்களும் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. என்னன்னு கொடுத்துட்டாங்க, அரபுகளுக்கு ஒரு ரசூல் வந்துருக்கிறாருன்னு நினைப்பில் கொடுத்துட்டாங்க. அவர் நமக்கு கவர் ஆவாருங்கிறது அவங்களுக்கு தெரியல. பயப்புள்ள உண்மை சொல்லிடுவான்ல, ஆனால் இது வஹிப்பா இப்படிலாம் வருதுன்னா இப்போ இறை தூதர்ப்பா, அவர் அல்லாஹ்வுடைய ரசூல்ப்பா, அவர் சொல்கிறத கேளுங்கப்பா. நீங்கள் ஏன் பண்ணுங்க, நாங்கள் எத்தனை ரசூலை பார்த்துருக்கோம் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில், எங்களுக்கு தெரியாததா, நாங்களே சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்ற. அப்போ இவங்களுக்கு கருக்குன்றுச்சு, ஆஹா அப்போ இவர் நிஜமாலுமே அல்லாஹ்வுடைய ரசூல்னா இதுக்கு முன்னாடி விழுந்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி நமக்கும் விழுவுமா? அப்போ இவர்கிட்ட பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது, அப்போ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும் மாட்டிருக்குது. அப்போ தான் ரசூலா இதெல்லாம் அவங்க எவ்வளோ கோபம் வரும். சும்மா போய் தொழுதுக்கே தலையில் ஒட்டக குடல் தூக்கி போட்டவனை அவனை போய் கார்னரில் நிப்பாட்டி சட்டையை பிடிச்சி வானம் பூமி படைச்சது யார் சொல்கிறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் அந்த லெவல் ஆர்குமெண்ட். இது வானம் பூமி படைச்சது யார், இந்த பூமிக்கு வேறு யாராவது கடவுள் இருக்கிறாங்களா? இப்போ இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது அவனுக்கு எவ்வளோ கோபம் வரும், அவன் எவ்வளோ அக்ரெஷன். ரசூல்லா அட்டாக்கிங் மோட்டில் போகிறாங்க. சட்டுப்புட்டுன்னு சொல்லு, எனக்கு உங்களுக்கு சுல் கெடுக்கிற வேலை இருக்குது, நீ சொல்லிட்டீன்னா ஃபைனலாக ஒரு வாட்டி கேட்க சொன்னால கடைசியாக ஒரு மேட்ரு மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கெல்லாம் இல்லை, நான் வேறு பக்கம் போகலான் இருக்கேன், வேறு பக்கம்லாம் தாயிஃபு அல்லது நஜ்ஜாஷி இந்த பக்கம் வேறு ஊருக்கு நான் போகலான் இருக்கேன், உங்கள்கிட்ட இதுக்கப்புறம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை. கன்க்ளூஷனாக எனக்கு கட் அண்ட் ரைட்டாக ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இங்கே வாங்கிட்டு இப்போ இதில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்குதுன்னா, யூதர்களுக்கும் அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது, யூதர்கள் வழியாக இவர்களுக்கும் கிளாரிட்டி இருக்குது. அது இல்லாமல் இந்த வசனங்கள் மூலமாக அவங்க கொடுத்த அந்த ரியாக்ஷன் இருக்குது பாருங்கள், அதன் மூலமாகவும் கன்ஃபார்ம் ஆகுது. இதிலிருந்து என்னென்ன புரியுது, அல்லாஹ்ங்கிற ஒருத்தன் மட்டும்தான் இறைவன், அவனுக்கு இணை கிடையாது, முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல், அவர் சுயமாக எதையும் சொல்லலை. இந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் மறுமைன்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த மூணுமே சேர்த்து கவர் ஆயிடுச்சு பாருங்கள், அல்லாஹ், ரசூலு, மறுமை, இந்த 3 விஷயத்தும் ஹுஜ்ஜத் இந்த இடத்துல நிறுவப்படுது.